into confident, compassionate, and skilled pharmacists. As you prepare to embark on the next stage of your journey, as you go forth, remember that your education is not just about academics, it's about the values, skills, and relationships you have developed here. Hold on to these and they will serve you well in the years. வளர்ச்சியில எல்லா அரங்குகள்லையும் எல்லா தளங்கள்லையும் நம்மளால எப்படி உத்தரவாதப்படுத்த முடியுதோ, எப்போது உத்தரவாதப்படுத்த முடியுதோ அப்போது நாம் ஒரு வளர்ச்சி அடைந்த நாகரிகமான மேம்பட்ட பண்பாடு மிக்க ஒரு சமூகம் அப்படின்னு நாம பெருமைப்படுத்திக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இந்த மேடையும் அரங்கமும் உத்தரவாதப்படுத்திருக்கு. அதற்காக முதல்ல அரங்கத்திற்கும் மேடைக்கும் மனமார்ந்த நன்றி. 4 ஆண்டுகள் கல்லூரி படிப்பை முடிச்சு எல்லோரும் வெளியே போகிறீங்க. சில பேர் 3ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 1ஆம் ஆண்டு அப்படின்னு அடுத்தடுத்த நிலைகளில் இன்னும் ஓரிரு வருடங்களில் கல்லூரியை விட்டு வெளியே செல்வதற்கான சூழலோடு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். முழு சுதந்திர பறவை இல்லை. நாம் கேள்வி கேட்பதற்கும் அறிவுரை சொல்வதற்கும் யார் மற்ற ஒரு சூழல். அதே நிலையில நம்மை நாமே ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழலோடு நாம பயணிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. நான் கல்லூரி படிக்கிற காலத்துல திரு இறைவனுடைய கவிதை ரொம்ப ஆழமா எனக்கு மனசுல பதிஞ்சு. கல்லூரி மதிச்சுவருக்குள் வாழ்க்கை கதகதப்பாகத்தான் இருக்கும். வெளியே வந்து நிஜத்தின் மீது மோதி யதார்த்த அகலியில் வழுக்கி விழுந்து பிரச்சனை முதலைகள் பிடுங்கி தின்னும் பொழுதுதான் உண்மை புரியும் அப்படின்னு நான் எதிர்கொண்டிருக்கேன். கல்லூரியில் படிக்கிற போது மாதம் வீட்டிலேருந்து பணம் வந்துடும். அப்பப்போ பார்க்க வரக்கூடிய உறவினர்கள் பணம் கொடுத்துருவாங்க. ஏதாவது முரண்பட்ட சில தவறான தகவல்களை கொடுத்து கூட பணத்தை நம்ம வீட்டிலேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நண்பர்கள் உதவி செய்வாங்க. நம்ம எப்பெல்லாம் பண தேவைன்னு சிரமப்படுகிறோமோ, திரைப்படங்கள் போவதற்கு, வெளியே போவதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்குன்னு ஒரு சாதகமான ஒரு சூழல் எப்போதுமே உருவாயிடும் கல்லூரி சமயத்தில். ஆனால் படிப்பை முடிச்சு வெளியில வந்து அந்த ஒவ்வொரு நொடியும் ரொம்ப அவஸ்தையானதாக எனக்கு இருந்தது. ஏன்னா என்னுடைய கல்வி சூழல்ங்கிறது நான் ஒரு தேர்வு தளத்துக்காக தயாராகிட்டு இருக்கேன். அதில் வெற்றிங்கிறத சில வருடங்கள் கழித்து தான் நான் வந்து ருசிக்க முடியும். அந்த இடைப்பட்ட காலத்தில் எப்போ வேலை, எப்போ திருமணம், எப்போ செட்டில் ஆக போறீங்கன்னு அடுத்தடுத்து கேட்கப்பட்ட கேள்விகள் எதிர்கொள்வதுங்கிறது ரொம்ப சிரமம். உங்களுக்கு இந்த அனுபவங்கள் இனிமே கிடைக்க போகுது. எனக்கு அந்த அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. இங்கே மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அந்த